ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எப்படி நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்ஸை மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறதுனா, இப்போ நான் ஒரு 6 வரைகிறேன் அப்படிங்கிறதுனா எனக்கு அது 6ஆக இருக்கும், மற்றவங்களுக்கு அது 9ஆக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நம்ம கொஞ்சம் மாறலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம ரிசால்வ் பண்ணணும் அப்படிங்கிற போது நம்ம பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து மட்டும் நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா நம்மளுக்கு அதோட முழுமைத்தனமான அந்த பதில் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஒரு லார்ஜர் பிக்சர் இல்லை கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிட்டு ஒரு ஏரியல் வியூலேருந்து அந்த பெர்ஸ்பெக்டிவை நம்ம பார்க்கலாம், ஒரு விஷயத்தை பார்க்கலாம், ஒரு சேலஞ்சை பார்க்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத அந்த சால்வ் பண்ணுறதுக்காக அந்த பெர்ஸ்பெக்டிவை நம்ம பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜூம் அவுட் பண்ணிட்டு நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு பல விதமான நம்மளுக்கு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் கிடைக்கும். ஸோ இதை நம்ம தனிப்பட்ட முறையாக நம்ம ஒரு பிரெயின் ஸ்டார்ம் பண்ணலாம். ஸோ இப்படி நடந்தால் அப்படி எப்படி இருக்கும், அப்படி நடந்தால் எப்படி இருக்கும், இந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து எப்படி இருக்குங்கிறது நம்ம பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். இந்த நிறைய ஐடியாஸ் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அதோட கிரியேட்டிவ் தாட்ஸும் இருக்கிறதுனால நம்மளுக்கு தானாகவே ஒரு சொல்யூஷன் பக்கம் நம்ம போவோம். இது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வாழ்க்கையில். ஏன்னா அப்போ தான் நம்ம நிறைய உள்ளே இருக்கிற குணாதிசயங்களை நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம டெவலப் பண்ணிக்க முடியும். ஒரு எம்பத்தட்டிக்காக நம்ம இருப்போம், மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னுங்கிறது நம்ம உன்னிப்பாக நம்ம கேள்வி, அதாவது நம்மளோட ஆக்டிவ் லிஸ்னிங்கை நம்ம மோட்டிவேட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம we'll be open to new ideas. நம்ம க்ரோ ஆகும், நம்மளோட டோட்டல் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லைஃபே நம்மளுக்கு மாறும். இது ஒரு டீம் பில்டிங்க்கு ரொம்ப நல்ல ஒரு எக்ஸசைஸாக இருக்கும். ஸோ நீங்களுமே ஏதாவது ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து மட்டும் ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க அப்படிங்கிறதுனா கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி ஒரு லார்ஜர் பிக்சரை பார்த்து ஒரு பெட்டர் வேயாக உங்களோட லைஃப்பை நீங்கள் ஒரு சொல்யூஷன் ப்ரொவைடராக நீங்கள் மாறலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.